மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா QNCCயில் இருக்க அல்மாயசா தேட்டருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம சிக்தா அவார்ட்ஸ் பார்க்கறதுக்காக. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. QNCCக்கு நாங்கள் வந்து நியர்பை 10 years கிட்ட ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வரேன். அதனால் எங்களுக்கு வந்து தலைவாசலை கண்டுபிடிச்சி போகிறதே ஒரு பெரிய பாடாக போச்சு. கார் பார்க்கிங்லேருந்து நியர்பை ½ an hour வந்து பேஸ்மெண்ட்டில் இறங்கி போகணுன்னே தெரியாமல் ஒரு ஃப்ளோராக சுற்றி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டோம் ஈவெண்ட்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஏரியா. இதுவே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா சூப்பராக அந்த ஷோஃபா சீட்டிங் எல்லாம் போட்டு நல்லாயிருக்கு. நம்ம போயிட்டு எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஹாய் செல்லம். சரி சொல்லு ஹாய் சொல்லு. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல வந்தோடனே எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. சுற்றி எல்லாம் அப்படியே மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த அவார்டு இதை பார்க்கறதுக்காக. மெயினாக நிறைய சினி ஸ்டார்ஸ் எல்லாமே வந்திருக்காங்களா. ஸோ எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு ஜாலியாக தானே இருக்குது. வர போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கத்தாருக்கு வந்துட்டாங்களடா, அதை சொல்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். அதனால எல்லாம் ஒரே இதுவாக இருக்கு. இதில் புக் பண்ண டிக்கெட்ஸ் காமிச்சு இங்கே வந்து நம்ம ஃபிசிக்கலாக வாங்கிக்கலாம் சிக்தா டிக்கெட்ஸு. ஸோ இப்போ அது வாங்க தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட சிக்தா டிக்கெட்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம போயிட்டு இப்போ நம்ம சிக்தா அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து மீடியா பாஸ் இருக்குங்க. ஸோ அதனால 2 டிக்கெட்டு, விசாகனுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து ஜீவிதாக்கு ஒன்று, அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பைடர் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு இடத்துக்கும் எனக்கும் வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நான் மேரேஜ் ஆனதும் ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் வந்தேன்னா அது இங்கே தாங்க வந்தேன். அடுத்து 10 வருஷம் கழித்து இப்போ தான் அடுத்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்ன அவர் தான் இன்றைக்கி வரல. இவங்க எல்லாம் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. பரதநாட்டியம் பண்ணுறாங்க போல். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாமே போட்டிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சித்தா அவார்டில் என்னோட குழந்தைகள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சவுத் இந்தியனோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தோம். பரதநாட்டியம், மோகினியாட்டம், குச்சிப்புடி, கதகளி அப்படின்னு கொஞ்சம் வெரைட்டி கொடுத்துருந்தோம். ஸோ குழந்தைகள் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதான் என்னோட டீம்ஸு, இதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுங்க. வாய்ப்பு தந்த தமிழ் மக்களுக்கும் சவுத் இந்தியன் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல ஹாய் சையதனா, ஃபெரோசனா, ஃபெரோஸ் வியூல இருந்து ஃபெரோசனா வந்திருக்காங்க. அடுத்து நம்ம சையதனா வந்திருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் இந்த சைடு இருக்காங்க. நாங்கள் அந்த சைடு வரணுமாங்கண்ணா? தேங்க்யூ அண்ணா. சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கி சிக்தா அவார்டோடைய நிறைவு நாள். ஸோ இந்த நாளுக்காக நம்ம எல்லாருமே நியர்பை 6 மாதமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சிக்தா அவார்ட்னு. ஜூன் மாதத்துல இருந்து இந்த ப்ரோக்ராம் இது எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக பெங்களூர்ல நடக்கும்போது உள்ள போய் பார்ப்போம். ஓகேண்ணா. ஃபெரோஸ் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள். செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு ஃபீல் எல்லாம்? ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. வேறு வெல்கம் பண்ணுறது போனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லோரும் மாவளோட இருக்கு உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்கு வந்து எல்லோரும் வந்துருக்காங்க. ஆமாம், ஓகேண்ணா. வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு சரணம் இது. ஓகேண்ணா. எப்படிலாம் இருக்குது ஈவெண்ட்டுன்னு பார்ப்போம். நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகேண்ணா. அச்சு பாப்பா அண்ணாவை பார்த்தது ஒட்டிக்கிட்டாங்க. அவள் எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பா. யாராவது தாடி வச்சிருக்கூடாது, சையது மாமான்ருவாங்க. இதோ அப்படி சுற்றி வரணுமாங்கண்ணா. இந்த குட்டீஸ் நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட அப்படியே கேட்போம். குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டான்ஸ் ஆட போறோம். டான்ஸ் பண்ண போறீங்களா? நீங்க என்ன இது? உங்க டீம் பேர் என்ன? சிலம்பமா? சிலம்பம். உங்களோட இது பேர் என்ன? டான்ஸ்ல குத்து வரிசை. என்ன தங்கம்? டான்ஸ்ல குத்து வரிசை. அப்படியா? டான்ஸ்ல குத்து வரிசையாங்க. நம்மளுக்கு சிலம்பம் பத்தி தெரியல. அந்த குட்டீஸ் தான் சொன்னாங்க. அந்த ஸ்டார்லாம் சுத்த தெரியுமா உங்களுக்கு? சுத்துவீங்களா? சூப்பர். உங்க பேர்லாம் சொல்லுங்களேன். அருண். என்ன தங்கம்? அருண். அருண். உங்க பேரு? ஸ்ரீ சிதிக்ஷா. சிதிக்ஷா. நித்யா. கிருஷ்ணபிரியா. இசை பிரியா. கார்த்திகேயன். எல்லாம் பியூர் தமிழ் பேரா வச்சிருக்காங்க. அக்ஷேனி. கவியா.
சூப்பர் சூப்பர் தாங்க. எல்லாரும் நல்லா பண்ணுங்க. என்ன எல்லாம் நல்ல தூய தமிழ் பேராக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லோரும் நிறைய ஸ்டார் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம், ஈவெண்ட்டில் பார்க்கலாம். பாய், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சிக்தா அவார்டில் எங்களுக்கு வந்து ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் பசங்க ஏறினதுலேருந்து செஞ்சு கடைசியில் முடிக்கிற வரைக்குமே கைத்தட்டுகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சிக்தா குழுவினருக்கும் அதோட அமைப்பினோட நிர்வாக மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே, அது இல்லாமல் பார்க்க வந்த அத்தனை பேருமே, எங்களுக்கு கைத்தட்டின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடம் கத்தாரில் ஒரு மிகப்பெரிய சாதனைகள் படைக்கும். இன்னும் நிறைய மாணவர்கள் வருவாங்க. அடுத்தடுத்த மேடைகளுக்காக காத்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம லாங் மீடியா கிரியேஷன்லேருந்து வசீகரன் அண்ணா வந்து வந்திருக்கோம். அண்ணா தம்பி எப்படின்னாலும் சொல்லி தம்பி 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 தம்பியா வசீகரன் தம்பி வந்து பார்த்துருக்கோம். சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கு இந்த சிக்தா ஈவெண்ட், எப்படி போயிட்டு கிடைக்கும்? ஏன்னா லாஸ்ட் டைமை விட வந்துட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி அடுத்தடுத்து சவுத் இந்தியன் கம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது இன்னும் வந்து தெலுங்கு, மலையாளம், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மொழிகளில் இருக்கக்கூடியவங்க, வேறு கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள்ஸை வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு கத்தார் மாதிரி ஒரு தேசம், ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய நாடு விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கோம். அதெல்லாம் தாண்டி நம்ம செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பான விஷயங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் நான் எல்லாருமே வந்து ஒரு அங்கீகாரத்துக்காக தான் அதை ஓடிட்டு இருக்கோம். அப்படி ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான விஷயம். அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் வர்றாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இவங்க அவார்டு வாங்க போகிறாங்க அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இந்த தடவை வந்து நாங்கள் எல்லாம் சிக்தாவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். வசீகரன் தம்பிக்கிட்ட பேசுனதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு தம்பி வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மீடியா டீம்லேருந்து வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எனக்குமே ரொம்ப ஃபீல் ஆச்சு. அவர் வந்து இது வரைக்கும் 3rd டைம் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருக்காரு. நானுமே வந்துட்டு மீடியாவாக வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு தாங்க ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கணும். அடுத்து நம்மளோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண நம்ம சிக்தா அவார்ட்ஸ்க்கும் இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சிக்தா அவார்ட்ஸ். இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா கத்தார் பற்றின எல்லா நியூஸுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதோட லேட்டஸ்டான ஜாப் அப்டேட்ஸ் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லா மீடியா அப்படின்னு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிக்கெட் வச்சுட்டு டேக் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை காமிச்சிட்டு நம்ம உள்ளார போக வேண்டியது தான். ஸ்கேன் பண்ணிட்டு போகணும் போல். இங்கே வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் ஷாப் வந்து வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் எதாவது வாங்கிட்டு வரோன்ட்டு போயிருக்காங்க நம்ம ஜீவிதாவும் விசாகன் குட்டியும். டேஸ்ட் பண்ணி பாருங்கப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. ஜூஸு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னு, க்ராசண்ட்டு, ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வந்து இருக்குது. டாண்டியிலேருந்து எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க. இந்த ப்ரெட் எல்லாம் வந்துட்டு கியூபேக்லேருந்து வச்சுருக்காங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க, நம்மளுக்கு ஃப்ரீ தானா. ஸோ ஆளுக்கு ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். எடுத்தோம் இது க்ரீம் சீஸு, இது வந்து க்ராசண்ட்டு, சாக்லேட் க்ராசண்ட்டு. இதில் வந்துட்டு நிறைய ஃப்ளேவர் ட்ரிங்க் வந்து வச்சுருக்காங்க. மேங்கோ, லெமன், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் வந்து வச்சுருக்காங்க டாண்டியில். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே வந்து வாட்டர் பாட்டில் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 2 பாட்டில் மட்டும் எடுத்துப்போம், குட்டீஸ்க்காக தான். ஒன்று எடுத்தால் ஒன்று அழுவாங்க. ஆல்ரெடி நாங்கள் வீட்டிலே தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதனால் பாட்டில் மட்டும் குட்டீஸ்க்காக ஒரு 3 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சிக்தா அவார்ட் வரப்போகிறேன். வந்தாச்சு. அடுத்து எல்லாரையும் நம்ம மீட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது? ஆமாம், சரிப்பா நம்ம உள்ளார் போகலாம். ஓகே, ஒடியா எங்களை வெல்கம் பண்ணுறீங்களா? நம்ம இடத்த பிடிச்சி வந்தாச்சுங்க சிக்தா ஈவெண்ட்டுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா சிக்தா அவார்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கத்தார் நேஷ்னல் அந்தமோடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய கீதம் பாடியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கூடவே சேர்ந்து நாங்களும் பாடினோம்.
சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது சீட்ஸ் எல்லாமே. அதோடு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டேபிள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டும் ஃபில் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தான் காலியாக இருக்கேன்னு நினச்சோம். அதுவுமே ஈவெண்ட் ஆரம்பிக்க அப்படியே ஃபில் ஆகிடுச்சு. இது வரைக்கும் அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாமே நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். நேரில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எஸ் 2024 நம்மளுடைய தமிழ் மகன் அவார்ட் அப்படின்றது காலப்போக்கில் சக்ஸஸ் ஆகி இப்போ மைக்ரேட் ஆகி இப்போ சிக்ஸா 2024 வந்திருக்கோம். ஸோ இந்த சிக்ஸா 2024ல ஏகப்பட்ட NRIs அவார்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இதை தவிர நம்மளோட சவுத் இந்தியன்ல ஸ்டார்டிங்லேருந்தே செம்ம வைபாக ஸ்டார்ட் ஆனிச்சிங்க. அதோடு பார்த்திங்கன்னா நடுவில் கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி மாற்றி தான் இருந்துச்சு. குட்டீஸோட டான்ஸு, பெரியவங்களோட டான்ஸு அப்படி சொல்லிட்டு எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோவில் நான் ஒரு ஓவர் வியூவாக சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த டான்ஸு இது எல்லாமே செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய சினி ஸ்டார்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த அவார்டு எல்லாமே செலக்ட் பண்ணது ஜூரி மெம்பர்ஸு. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாமினேட் பண்ணவங்கள அவங்க தான் அனலைஸ் பண்ணி இந்த அவார்டுக்கு இவங்க ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணது. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேட்டகரி கீழே அச்சீவான நிறைய பேருக்கு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு பிஸ்னஸ் ஐகான் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்ட் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சுங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இந்த அளவுக்கு கத்தாரில் ஷைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப நம்மளுக்குமே அப்படி ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருந்தது. அவார்ட் வந்ததில் நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பிடா ஜெயஸ்ரீ. எனக்கும் ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்ததுல. ஓகேடா, நம்ம திரும்பி அப்பப்போ மீட் பண்ணலாம். ஓகே, பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. பாய் பாய். சிக்தா அவார்டுக்கு வந்திருந்த சினி ஸ்டார் எல்லாருக்குமே அவங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிக்தா அவார்டு கொடுத்துருந்தாங்க. நடிகர் யோகி பாபு பற்றி எல்லா கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க என்னென்ன படத்தில் நடிச்சிருக்காங்க, எந்தெந்த மாதிரிலாம் ஆக்ஷன் இருந்திருக்கு, ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. அச்சுக்குட்டி செம்மையாக வைபாயி ஒரு பாட்டுக்கும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் அவள் தாங்க கிராங்கியாக இருந்தா. நடுவில் கொஞ்சம் வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. ஆனால் அவளுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வர ஆடவும் ஆரம்பிச்சிட்டா. செம்ம ஜாலியாக என்ஜாயும் பண்ணிகிட்டு இருந்துச்சு, வம்பும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி. அது மட்டும் கிடையாது, நீங்க எல்லாரும் மிஸ் பண்றீங்களா? இன்னைக்கு சிக்தா அவார்டில் நம்ம அபிசோடி vlogs பார்த்துருக்கோம். இவங்க இன்ஸ்டாவில் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. நல்லா இருக்கு அபி, சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணுங்க. இப்போ 4K ஃபேமிலிக்கு மேலே வந்துட்டாங்களே. வெரி குட், சூப்பர். இவங்க அக்கு, அடுத்து அக்கு குட்டி பாப்பா அங்கே இருக்காங்க. எப்படி இருக்கு சிக்தா அவார்ட்? ரொம்ப நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா. ஓகே. சிக்தா ஈவெண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. குட்டீஸ் கிளாஸ் சரியான தூக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. விசாகன் குட்டி எப்படி இருந்துச்சு ஈவெண்ட்டு? என்ஜாய் பண்ணியா? இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர். இவங்க ஜீவிதா தான். ஜீவிதா நம்பர் 3 வச்சிடலாம். ஆல்ரெடி 1 இருக்காங்க, 2 இருக்காங்க. ஜீவிதா நம்பர் 3. இவங்க நம்ம எப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம்டா இதில் இல்லை விமென்ஸ் டே ஈவெண்ட்டில் மீட் பண்ணோமா? இங்கே குட்டி பாப்பா. நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? கிரேட் 1ஆ? ஓகே. நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க தங்கம்? கிரேட் 4. எப்படி இருந்துச்சுடா ஈவெண்ட்? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணியா? ஓகே. கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கலாம், டைம் இல்லை. ஆமாம், எனக்கு குட்டீஸ்க்கு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. அவங்க அப்படியே கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டாங்க. அதனால தான் சரின்ட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் 11 ஆயிடுச்சு இல்லை? 11 ஆயிடுச்சு. அதனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு.
நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஜீவிதா 3 ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இதில் என்ன விசாகன் என்ன சொல்ல போகிற? இது சிக்தா வாட்ச் வந்து முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். ஆமாம், நீங்கள் தான் வம்பு பண்ணீங்களா, அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னுமே ஈவெண்ட் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. 11க்கு நாங்கள் கிளம்பி அங்கேருந்து வெளில வந்து இங்கே வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. இப்போ தான் வந்துட்டு நாங்கள் வந்திருக்கோம். இல்லை தங்கம், இந்த சிக்தா ஈவெண்ட்டில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து மீடியா அப்படின்ற இதில் வந்து போயிருந்தோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் போன உடனே விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க ஓகே மீடியா டீமா நீங்கள் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அது கேட்ட உடனே அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் வந்து அந்த அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபரெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே அளவுக்கு வந்துட்டு இருந்தது. செம்ம ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் ஆனேன். அந்த ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதோடு இன்றைக்கி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் பேரோட பேர் மட்டும்தான் எனக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. ஜெயஸ்ரீன்னு ஒருத்தவங்க புதுசாக வந்து பேசினாங்க. அப்புறம் திவ்யான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்ன தெரியும் இல்லையா, அதனால் அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க, அக்கா நான் உங்களை பார்த்தேங்க்கா, ஆனால் வந்துட்டு நீங்கள் தூரமாக இருந்தீங்க, அதனால தான் எங்களால் பேச முடியல அப்படி சொல்லிட்டு வெளில வந்தவொடனே பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.